கண்ணுக்கு கண் இல்ல, இனிமே தலைக்கு கண்தான். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேட்ட டீலுக்கு ஈரான் கொடுத்த மரணாடிய பாத்தீங்களா? இது சும்மா இல்ல, உலக போருக்கான எச்சரிக்கை. இப்போ உலகமே ட்ரம்ப் ஈரான் ஒப்பந்தத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆனா ஈரானிய உச்ச தலைவர் கமேனியின் ஆலோசகர் மொக்சென் ரசாய் போட்ட முட்டுக்கட்டை தான் இப்போ ட்ரெண்டிங். ட்ரம்ப் சமாதானம் பேச வர்றாரு, ஆனா ஈரான் என்ன சொல்லுது தெரியுமா? முதல்ல எங்க நாட்டுக்கு நீங்க செஞ்ச நஷ்டத்துக்கு பணத்தை கொடுங்க, அப்புறம் பேசலாம்னு கராரா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா போரை நிறுத்த தயாரா இருந்ததாம். ஆனா இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கொடுத்த அழுத்தத்தால தான் சண்டை நீடிக்குதுன்னு பகீர் குற்றச்சாட்டை கிளப்பியிருக்காங்க. வளைகுடா நாடுகள்ல இருக்கிற நம்ம ஊர் தமிழர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அங்க பதட்டம் அதிகமானா அது நம்ம எல்லாரையும் பாதிக்கும். ஈரான் இப்போ ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. எங்க பிராந்தியத்தை விட்டு அமெரிக்க படைகள் வெளியேறணும்னு அல்டிமேட்டம் கொடுத்திருக்காங்க. அதோட உச்சக்கட்டமா ரெசாய் சொன்ன அந்த வார்த்தை தான் இப்போ இன்டர்நெட்டையே அதர வைக்குது. இந்த முறை கண்ணுக்கு கண்ணல்ல, தலைக்கு கண்தான். அதாவது பதிலடி முன்ன விட பல மடங்கு பயங்கரமா இருக்கும்னு எச்சரிச்சிருக்காரு. ட்ரம்ப் தூதுவர்கள் ரகசியமா பேசினாலும் ஈரான் இறங்கி வர்றதா தெரியல. இந்த மோதல் உலக பொருளாதாரத்தையே புரட்டி போட போகுது. ட்ரம்ப் நஷ்ட ஈடு கொடுப்பாரா இல்லை போர் மூளுமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஈரான் கேட்கிற இந்த நஷ்ட ஈடு நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை உடனே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க சொன்னது கண்ணுக்கு கண் இல்ல, தலைக்கு கண்தான்.